வியூசர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2 நாளா நீங்க பார்த்திருப்பீங்க, வீடியோ ரொம்ப டிலே ஆகி போடுற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. எப்பவுமே நம்ம 7 மணி 8 மணிக்குள்ள நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் போட்டுருவோம். 2 நாளா ஒரு 9 மணியை தாண்டி அன்டைம் எல்லாம் வீடியோ போட்டோம். அப்படி போடும்பொழுது கூட நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து ஆர்வமாக அந்த காணொலிகளை பார்த்து வெற்றியடை செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாம் நன்றி. அந்த டிலே ஆனதுக்கான காரணம் என்னன்னா, பல முக்கியமான நபர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். பல முக்கியமான நபர்களை சந்தித்து எதிர்காலத்துல அரசியல் நடவடிக்கையை நம்ம எப்படி கொண்டு போக போறோம், அரசியல் நாம எப்படி கொண்டு போக போறோம், மக்களை எப்படி நாம அணுக போகிறோம், இளைய தலைமுறையை நாம எப்படி அணுக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு டிஸ்கஷன்ஸ் இந்த 2 நாளா நிறைய நம்ம பண்ணியிருந்தோம். அந்த பண்ணதன் விளைவாக தான் ரொம்ப டிலேவா வீடியோ பண்ணி அப்புறம் டிலேவாக போடக்கூடிய ஒரு சூழலும் நிலவனது. அது மட்டும் இல்லாம கழகத்தினுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை, புரட்சி தமிழர் பழனிசாமி அவர்களை சந்தித்திருந்தோம். அவர்கிட்டையும் ஒரு சில நிமிடங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. நேரில் சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சியும் கூட, பல ஆலோசனைகளையும் கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் 2 நாளா கொஞ்சம் வீடியோ வந்து டிலே ஆகி போட வேண்டிய ஒரு சூழல் வந்து நிலவனது. நாம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, இந்த டிவிகே அரசு திமுக அரசுக்கு சற்றும் சளைச்சதில்லை. திமுகவினர் என்னென்ன தவறுகளை செஞ்சாங்களோ அதே தவறுகளை இந்த டிவிகே அரசும் செய்கிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். புரியுதுங்களா? இந்த திமுக என்னென்ன தவறுகள் எல்லாம் செஞ்சாங்களோ, அந்த அரசினுடைய வாக்குறுதிகள் எப்படி காற்றுல பறக்க விட்டாங்களோ அதே தவறுகளை இந்த தாவேக அரசும் செய்கிறது. முதல் விஷயம், பொய்யான போலியான வாக்குறுதிகளை தருவது. புரியுதுங்களா? பொய்யான போலியான வாக்குறுதிகளை தருவது. எப்படி திமுகவினர் 500 சொச்சம் வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் பெயருக்கு ஒரு சில திட்டங்களை மட்டும் நிறைவேற்றி, அதுவும் பேரு வச்சியே நாய்க்கு சோறு வச்சியா என்ற மாதிரி பேரை மட்டும் வைக்கிறது, ஆனா திட்டத்தை ஃபாலோ பண்றது இல்ல. இந்த வேலையை பார்த்து அவங்க பொதுமக்கள் மத்தியில அசிங்கப்பட்டாங்க. அதே மாதிரி தாவேகா நிறைவேற்ற முடியாத அல்லது தற்பொழுது நிறைவேற்ற முடியாத பல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இன்னைக்கு கையை பசஞ்சுக்கிட்டு மக்கள் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்குது. கேட்டா 6 மாசம் டைம் கொடுங்க, ஆனா சொல்றதுக்கு முன்னாடி அடுத்த நாளே எல்லாத்தையும் மாத்திருவோம்னு சொன்னவரு 6 மாசம் டைம் கொடுங்கன்னு கேட்டு இன்றைக்கு அசிங்கப்பட்டு நிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இது ஒரு புறம் இப்படி இருக்கா. அடுத்து பழிய தூக்கி அடுத்தவங்க மேல போடுறது. திமுக 2021 ஆட்சிக்கு வந்த உடனே மொத்த பழிய தூக்கி அதிமுக மேல போட்டாங்க. நீங்க பாருங்க, கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, இவ்வளவு பண்ணிட்டாங்க அவ்வளவு பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இவன் 6 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டான். புரியுதுங்களா? இப்ப அதே பழிய இந்த தாவேகா டிஎம்கே மேல தூக்கி போடுது. இங்க பாருங்க, கடன் வாங்கி வச்சிட்டாங்க, கஜானாவை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு 6 லட்சம் கோடி இப்ப கடன் வாங்க போறான். அதுதான் இப்ப நடக்க போகுது. புரியுதுங்களா? இவரும் மாத்திட்டு என்னங்க பண்றது, அவங்க கடன் வாங்கிட்டாங்க, அதை அடைக்கிறதுக்கு நாங்க கடன் வாங்கணும்னு இவரு ஒரு உருட்டிட்டு போக போறாரு. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், அதை பேசதான் நாம் வந்தோம். பத்திரிகையாளர்களை எப்படியெல்லாம் ஒடுக்கியதோ இந்த திமுக அரசு, அதே வேலையை இன்றைக்கு இந்த தாவேக அரசு செய்து கொண்டு வருகிறது. கட்சி பாரபட்சம் இல்லாமல் இன்றைக்கு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு வருது. அதுவும் முதன்மை பத்திரிகையாளர்களான முதன்மை செய்தி நிறுவனங்களுக்கே நெருக்கடியை கொடுக்கிறது இந்த தாவேக அரசு. இதை திமுக கூட செய்தது கிடையாது. ஒரு சில நிறுவனங்கள் தந்தாங்க, ஆனா மாசு நிறுவனங்கள் எல்லாம் செய்யல. யாரெல்லாம் இந்த தாவேகாவை எதிர்க்கிறார்களோ அந்த செய்தி சேனல்களை சிக்னல் அடிக்கடி கிடைக்க விடாம பண்றது, செட்டப் பாக்ஸ்ல கோளாறு பண்ணி விடுறது, கேட்டா செட்டப் பாக்ஸ்ல பிரச்சனைன்றது, அப்புறம் வந்து செய்தி சேனல்களுக்கான அந்த அலைவரிசையில அங்க வைக்காம தூக்கி லாஸ்ட்ல போடுறது, இந்த மாதிரி வந்து பாலிமருக்கு, அப்புறம் வந்து நியூஸ் தமிழுக்கு, இந்த மாதிரி நியூஸ் 18க்கு, இது போன்ற செய்தி நிறுவனங்கள் புதிய தலைமுறை உட்பட இதுங்களுக்கெல்லாம் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அதுல ஒரு சில நிறுவனங்கள் விஜய்க்கு சொம்படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எல்லாரும் பரவலாக சுட்டி காட்டின உடனே இது தவறுன்னு சொன்ன உடனே அப்புறம் சரி பண்ண ஆரம்பிச்சு இப்ப முதன்மை ஊடகங்கள் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் சமூக வலைதளங்கள்ல விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவித்தவர்கள், யூடியூப்ல பேசினவங்க, அவங்க எல்லாம் இன்றைக்கு கட்சி பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. திமுகவுல ஒரு கொத்தடிமை, அந்த கொத்தடிமை ஜென்சி டிஎம்கே என்ற ஒரு நிகழ்வுல வந்து பேசுது. அவனை கைது பண்றதுக்கு நள்ளிரவு 12 மணிக்கு ஆட்களை அனுப்புறாரு இந்த விஜயனுடைய காவல்துறை. ஏன் காலைல போய் கைது பண்ணு, இல்ல சாயந்தரம் ஒரு 5 மணி போல கைது பண்ணு, அதுவும் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு போயிட்டு கைது பண்றது. ஏன்னா அவனா அக்யூஸ்டாயா, அவனை ஊரை விட்டா ஓடுற போறான் சொல்லு பார்ப்போம். இல்ல கஞ்சா பொருள் போதை பொருள் கடத்துறவனா, இன்னைக்கு கஞ்சா பொருள் கடத்துறோம், போதை பொருள் கடத்துறோம், பொண்ணுங்களை அபியூஸ் பண்றவனா இன்னைக்கு சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாம் விட்டுறாங்க. எவனாவது அரசுக்கு எதிராக எவனாவது ஒருத்தவங்க குரல் எழுப்பிட்டா, ஒருத்தவங்க கருத்து சொல்லிட்டா அவனை போய் நோண்டுறது. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும்? இதே வேலையை தான் திமுக பார்த்தது. அந்த வேலையை இன்றைக்கு டிவிக்கே பார்க்கிறது. அப்புறம் நாம் தமிழர் தம்பி 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டாரு. புரியுங்களா? 6 மாசத்துக்கு முன்னாடி போட்ட பதிவுக்கு இப்ப போய் வழக்கு பண்ணி கைது பண்றாங்க. எப்பேற்பட்ட நடைமுறை பத்தியா, எப்பேற்பட்ட காவல்துறை பத்தியா? அப்ப 6 மாசமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த?
அப்போ கடந்த காலங்கள்ல விஜயை யாரெல்லாம் விமர்சித்தார்களோ தாங்கள் இப்ப ஆட்சிக்கு வந்தோடனே அவர்களை பழிவாங்கும் நடவடிக்கையில இன்றைக்கு விஜய் அரசு இறங்கி இருக்கிறது. அதுதான் நம்ம இப்ப கண்கூடா பாக்குறோம். இந்த வேலையை தான் திமுக பார்த்துச்சு. பத்திரிகையாளர்களை, தனக்கு எதிராக பேசுபவர்களை பழி வாங்கக்கூடிய வேலையை திமுக பார்த்துச்சு. இப்ப அந்த வேலையை விஜய் பாக்குறாரு. ஸ்டாலின் இப்படி இப்படி பண்ணியே அவர் அடிச்சு தூக்கி மூலையில அடைச்சிட்டாங்க. இப்ப விஜயும் இப்படி பண்ணி அடுத்த எலெக்ஷன்ல தெரியும் இவரை அடிச்சு எங்க தூக்கி போட போறாங்கன்னு. அதனால இந்த ஆணவத்தெல்லாம் விடுங்க, இந்த பழிவாங்கும் நடவடிக்கைகள் எல்லாம் விடுங்க. அடுத்தது இன்னும் அதிமுகவில் தான் கை வைக்கல. விரைவில் நம்மையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் தகவல்கள் வந்திருக்கிறது. யார் யாரு? நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான், நம்ம டிவிகே தற்குறிகள் தான். இந்த தற்குறிகள் தான் நாம பேசின பழைய காணொலி, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசின பழைய காணொலி. அதுல தாவேகாவை விஜயை வச்சு நல்லா செஞ்சிருப்போம். ஒரு 41 பேரை கொண்டுட்டு வந்தவங்க இவங்க தானான்னு சொல்லிட்டு பேசி வச்சிருப்போம்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட இந்த 1 மாத காலமா இந்த விஜய் ஆட்சிக்கு அமைந்த உடனே எல்லா தரப்புல இருந்து கால் பண்ணிட்டாங்க. குறிப்பா சோளிங்கர்ல இருந்து மட்டும் 2 கால் வந்துருச்சு. சோளிங்கர் இருக்குல்ல, அங்க இருந்து மட்டும் 2 கால் வந்துருச்சு. அப்புறம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. அப்புறம் சென்னையில இருந்து ஒரு 2-3 கால் வந்திருக்கும். தொடர்ச்சியாக கால் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க டிவிகே நிர்வாகிகள். மெசேஜும் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அந்த வீடியோ டெலீட் பண்ணு, டேய் நான் அது எலெக்ஷன் முன்னாடி போட்டதரா, விஜய்க்கு இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த மாதிரிலாம் பேசலடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி இல்ல இப்ப முதல்வர் ஆயிட்டாரு, அவன் நீ முன்ன போட்ட வீடியோவை டெலீட் பண்ணு, ஏன் அதை இன்னும் வச்சிருக்கிற, அது பார்க்க நல்லா இல்ல, இப்ப டெலீட் பண்றியா இல்லையா, உன் அட்ரஸ் கொடுறா, உன் வீட்டுக்கு வரண்டா அப்படின்னு பச்சை திட்டுறது, அசிங்கமா திட்டுறது அப்படின்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், அவரு முதல்வர் ஆவதற்கு முன்னாடி அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்தாரு, நடிகரா இருந்தாரு, அப்ப விமர்சிச்சேன். அந்த வீடியோ அப்ப போட்டது. அவர் முதல்வர் ஆனதுக்கு பிறகு அந்த வீடியோ போடல. ஏன்னா முதல்வர் என்ற பதவிக்கு ஒரு மாண்பு இருக்குது, புரியுதுங்களா? அதனால ஒரு லிமிட் இருக்கு, அதனால அது போடல. அந்த வீடியோவை என்னால டெலிட் பண்ண முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போனை வச்சிட்டேன். உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடிங்க அப்படின்னு நானும் வச்சிட்டேன். அவனும் திட்டுனா நானும் திட்டுனேன். திட்டலாம் சொல்ல மாட்டேன், வேணா அவன் ஏதாவது வாய்ஸ் ரிலீஸ் பண்ணாக்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை. அவன் வந்து திட்டினா நானும் திட்டினேன். ஏன்னா நானா ஏசுவான்னு, அவன் திட்டினாக்க நான் பார்த்துட்டு பொறுமையாக மன்னிச்சு விட்டுட்டு போறது அவ்வளோ கிடையாது. என்னை நீ எப்படி திட்டுறியோ அப்படியே நானும் திட்டுவேன். இப்படியாக இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எல்லா தரப்பும் அந்த வீடியோ டெலீட் பண்ணி, இந்த வீடியோவை டெலீட் பண்ணு, நீ ஏன் அப்படி பேசுற, டே உன்னை என்ன பண்றான் பாத்தியா, டே எங்கடா இருக்க, உன் அட்ரஸ் சொல்றா அப்படின்னு மிரட்டிட்டு தான் இருக்காங்க. நாமளாம் அதுக்கு பயப்படக்கூடிய ஆள்லாம் கிடையாது. நானா மிரட்டின உடனே பயந்து ஓடுறதுக்கு நானா திமுகவுடைய கொத்தடிமையா என்ன மிஞ்சு போனா அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அதானே பண்ண முடியும் உங்களால? இல்ல கழுத்துல கத்தி வச்சிருவீங்களா? வேற என்ன பண்ணிட முடியும்? இதே அகங்காரத்தோடு ஆணவத்தோடு ஆடிய திமுக இன்றைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப அதே விஷயத்தை இந்த தாவேக அரசும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அசிங்கமா திட்டிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஐயோ, உன்னை விட பச்சை எனக்கு திட்ட தெரியும், புரியுதுங்களா? திட்டுவதுக்கு ரொம்ப நேரம் ஆகிவிடாது. ஆனா நாங்க கொஞ்சம் கண்ணியம் கடைபிடிச்சு நிக்கிறோம், அவ்வளவுதான். எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா எவன்கிட்டயும் கை நீட்டி நம்ம காசு வாங்கவும் கிடையாது, தப்பான எந்த தொழிலும் செயலும் நம்ம செய்யவும் கிடையாது, டிவி கேட்கார மாதிரி வேற எந்த தப்பான தொழிலையும் நம்ம இறங்கணுதும் கிடையாது, புரியுதுங்களா? அதனால உங்க சேட்டைகள் எல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காதீங்க. இந்த பத்திரிகையாளர்களை மிரட்டுவது, உங்களுக்கு எதிரான கருத்து சொல்பவர்களை, உங்களுக்கு எதிராக பேசுபவர்களை மிரட்டுவது, இந்த வேலையை ஒருத்தன் பாக்குறான் அப்படின்னாக்க அவன் 1 நம்பர் 420 அயோக்கியன். விஜய் சார் தானே சொன்னாரு, எல்லாரும் என்ன விமர்சிங்க, நீங்க விமர்சிக்க தான் நான் மெருகாவேன், நான் வந்து இன்னும் சிறப்பாக செயலாற்ற முடியும், ஆட்சி செய்ய முடியும்னு. அப்புறம் என்னத்துக்கு விமர்சனம் எல்லாம் வழக்கு பதிவு பண்ணி கைது பண்றீங்க? எதுக்கே கைது பண்றீங்க? அப்ப அது என்ன வாய், இது என்ன வாய் அப்படின்னு கேள்வி கேட்க தோணுதுல. அதனால உங்கள் மிரட்டலுக்கு பயப்படக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாது. திமுக என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்ததோ அந்த தவறுகளை இவர்கள் விரைவில் செய்வாங்க. நீங்க சொல்லலாம் ஊழலாம் குறைஞ்சிருக்கே அப்படின்னு. ஊழலாம் குறைஞ்சிருக்கேன்னு சொல்லாதீங்க, இவனுக்கு திருட தெரியல. இப்பதானே வந்திருக்காங்க, 2 வருஷம் கழிச்சு இந்த வார்த்தை உங்களை வாயில இருந்து வருதான்னு பாருங்க பார்ப்போம். ஏன்னா எப்படி எடுத்துட்டு போய் எப்படி அமுக்குறதுன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த அதிகாரிகள் எல்லாம் கத்து கொடுத்துருவாங்க, இப்படிதானே எடுக்கணும், இப்படிதானே கமிஷன் எடுக்கணும், இப்படிதானே ரேட்டை பேசணும், இப்படிதானே பதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூடிய விரைவில் அதிகாரிகள் எல்லாம் கத்து கொடுத்துருவாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வருதான்னு பார்ப்போம், புரியுதுங்களா? அதனால என்னமோ தாவேகாவின் இருந்து தூய சக்தி அதெல்லாம் இல்ல, அது ஒரு துயர சக்தி தான் தாவேகா, புரியுதுங்களா? ஏன்னா இவர்கள் கட்சியை சார்ந்த 41 பேர் உயிரிழந்த வழக்கையே எங்க என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதை பத்தி பேசவே மறுக்கிறார் விஜய். ஏன் நோண்டனா விஜயே மாட்டுவாருன்றதால அதை நோண்டாம வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. 41 உயிர்கள்னா சும்மாவா? இதே வேற யாரா இருந்தா உண்மை விசாரணை என்ன, நீதி விசாரணை என்ன, இன்னாருக்கும் தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க யாருன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுல குற்றவாளி யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை, புரியுதுங்களா?
அப்ப இந்த லட்சணத்துல தான் விஜய் அவர்கள் அவருடைய கட்சி தொண்டர்களை மதிக்கிறாங்க. முதல்ல உங்க கட்சியில தொண்டர் நிர்வாகிகளுக்கு நீதி வாங்கி கொடுங்க, அவர்களை சரி பண்ணுங்க, அப்புறமா எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வாங்க தாவேகா தம்பிகளே. இதுதான் நாங்கள் சொல்ல விரும்புவது. பொறுத்திருந்து பார்ப்போம். வழக்குகளுக்கு பயப்படக்கூடிய, அஞ்சக்கூடிய ஆட்கள் நாங்கள் இல்லை. நன்றி.